வணக்கம் மக்களே. இன்று நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு விழாவினை காண வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக அனைவரும் வருக 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 என வரவேற்கிறோம். நமது விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது விருந்தினர் ராஜஸ்தானில் பல காளைகளை அடக்கிய காங்கையின் காளை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது போட்டியில் இன்று போட்டியாளர்கள் 2 குழுக்களாக வந்துள்ளார்கள். அதில் முதல் குழுக்களின் பேர் சொல்லுங்க மாமக்குட்டி, அது இரண்டாவது குழுவின் பேர் கேளுங்க மாமக்குட்டி. முதலில் சொல்லுங்க மாமக்குட்டி டீம் வருங்க. சொல்லுங்க மாமக்குட்டி டீம், நீங்க ரொம்ப ஹைட்டாவே இல்லை, எப்படிங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க? அவரே குள்ளவத்து மாதிரி இருந்துட்டு ராஜஸ்தானில் பல காளையை அடக்கினாங்க, அப்புறம் எங்களால் முடியாது. சரி இருக்கட்டும், நீ பேச என்ன தெரியுங்க, அதை பற்றி சொல்லுங்க. முதல் பரிசு பெரிய காரு, ரெண்டாவது பரிசு 1 லட்சம் மதிப்புள்ள பைக்கு, மூணாவது பரிசு எல்இடி டிவி. அடியே பத்திரக்காளி, நான் தான் காரை ஜெயிப்பேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் காரை ஜெயிப்பேன். ஏண்டி, நான் தான் காரை ஜெயிப்பேன், நீ ஏதாவது குறுக்கில் வந்து உன்னை கும்மி வச்சுருவேன். ஏமா உங்க சண்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுங்க, இது போட்டிமா, போட்டி நடக்கிறது டீசெண்டாக இருக்குமா? அடுத்தது குழு கேளுங்க மாமக்குட்டி டீம். ஏம்மா நீ எங்கே வந்த? ஏம்மா கார் திறந்தாங்க, அதான் வந்தேன். அந்த டீமில் நீ ஜெயிச்சா உனக்கு கார் வரும், நான் ஜெயிச்சா அந்த டீமில் எனக்கு கார் வரும். எப்படியும் நம்ம வீட்டுக்கு கார் வந்தால் சத்தம்மா. டேய் மச்சான், நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது, அது தெரியாது. பால் டப்பாலாம் வந்துருக்கு போயிருக்கா. வடா மாப்பிள்ள, பால் டப்பாலாம் வந்துருக்குடா. டேய் அப்பளை கட்டு அரக்காப்பளி கம்முன்னு இருங்க, இல்லைன்னா மாடு வச்சு 2 பேர் முட்டி தள்ளிடுவேன். ஏன் திட்டவெளி, இன்னைக்கு கண்டிப்பாக கார் கொடுக்குறாங்களே. சும்மா இருக்க, நானே என் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். கார் கொடுக்கணும், கார் வாங்கி தான் வீட்டுக்கே போகணும். போட்டிகள் தொடங்க போகிறது. காலை எடுக்கப்புறம் கார் வாங்க போகிறேன், நான் போய் மடக்கு போ, வாங்க போ. ஏ பிடி 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 ஏ பிடி 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 பிடி. முதலில் நம்மள போட்டியாளர் சொல்லுங்க மாமக்குட்டி டீம் லீடர் மௌலி அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அவர்களுக்கு புதிய பிளாஸ்டிக் சேர். நம்ம முதல் காலையாக நல்லா பிளாஸ்டிக் சேர் உனக்கு. இந்த பிளாஸ்டிக் சேரை வழங்கியவர்கள் ஆயா ஆப்பக்கடை. எங்களுக்கு வேறு எங்கும் கடைகள் கிடையாது, ஆயா ஆப்பக்கடை. ஆயாப்பக்கடை ஆயாப்பக்கடைன்னு சொல்லுங்களே, போன பெரிய ஆயா ஆப்பக்கடையிலேருந்து ஆப்பம் கிடைக்குமா? நான் சேர ஜெயிச்சிட்டேன். ஏன் அப்பளை கட்டு காலை வந்தால் பிடிக்கணும், சும்மா வந்து நிற்கக்கூடாது, அப்புறம் அவங்க எதுவுமே இல்லை. ஏன் மச்சான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வர வந்து நம்மகிட்ட வந்து விளையாட்டு போயிருக்கலாம்ல. ஏன் மச்சான் மாடு வரப்போகுது, திறக்க போகிறாங்க. அம்மா எவ்வளோ பெரிய மாடு இது, நான் எப்படி அழகத்து? அக்கா போய் அடக்குக்கா. நட்டாடி நீ சொன்னா தான் நான் வந்தேன், நீ போய் அடக்கு புஸ்தகத்தை தான் நான் அடக்குவேன். ஏக்கா என்ன மாடு எட்டி ஒதுக்க போதுக்கா, உதச்சித்துக்கா. நட்டவெளி ஏந்திரி மணி ஆகுது, ஏன் வந்த? நானும் வேணுமே வந்தேன், அந்த மாட்டை என்னை ஓசித்தானால தான் ஒன்றும் தெரியுதுல்ல உனக்கு. சரி இப்போ பரவாயில்ல நட்டவெளி. பரவாயில்லையக்கா. இந்த மாட்டுக்கான ஆண்டாவை மாட்டின் உரிமையாளர் வந்து விழா கமிட்டியில் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்பா இந்த பாண்டா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மௌலி என்ன இந்த பத்திரம் காணா? எனக்கு வயிறு போயிடுச்சு, அதனால பார்த்து போயிருக்கு, அதனால வாங்கிட்டேன். மௌலி காலை வருது. இப்போ பாரு இந்த காலை நான் எப்படி டீல் பண்ணுறது. செண்பகமே தென்பொடியை சந்தனமே, எனக்கு கரை அடங்கி போ சம்மதமா. என்ன அடங்கி போன்னு சொல்ற, அதோ இந்த வாங்கிக்கோ. ஐயோ என்ன மாடு வயசிட்டு வலிக்குது. இப்போ வர காலை அடுக்க ஊருக்கு கார் பரிசாக வழங்கப்படும். நம்ம சிங்கம்பட்டி சிங்கராஜ காலையை அடக்கி சொல்லுங்க மாமாக்குட்டி டீம் தான் காரை பரிசாக வாங்குகிறார். சொல்லுங்க மாமாக்குட்டி டீம், மௌலிக்கு இந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது.
ஏய் மச்சான் முதல்ல கார் வாங்கிட்டான் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. மவுலியே கார் வாங்கும்போது அந்த பைக் வாங்கிட மாட்டேனோ அதோ வரேன். என் வந்து கார் வாங்கிட்டா ஐயோ சாரி, என் வீட்டில் கார் நிற்க போகுது சாரி. மச்சான் என்னதான் குடும்பம் இது, என்ன ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். இப்பொழுது இப்பொழுது பாப்பா நாயக்கம் பற்றி பண்ணையார் காலை வருகிறது. அது அடுக்கு புதிய பைக் இலவசம். ஏன் மச்சான் பைக்காண்டா வாடா எடுக்கலாம். என்ன காலை ஏறிட்டேன் அப்படின்னா அந்த பைக் எனக்கு தான். அது பண்ணையாரின் காலையை மடக்கிய ஏழுங்க மாமா கிட்டி டீமுக்கு பைக் வழங்கப்படுகிறது. என்ன தம்பி, அந்த காலை அடக்கம் தான் உங்களுக்கான பரிசு. ஏய் சாரி, எனக்கு பைக் தேவைப்படுதுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கிடச்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ லேட்டாக வந்து அதனால உனக்கு கிடைக்கல. நான் சீக்கிரமாக அட்டன் பண்ணேன், நான் ஜெயிச்சு. ஆனால் எனக்கு கார் கிடைச்சது, ரெட் கலர் கார். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு காரில் தான் போவேன். இந்த காரை எடுத்து நான் அந்த எல்இடி டிவி வாங்க அதை விட மாட்டேன். அடுத்ததாக நமது பாண்டிச்சேரி பத்மநாதன் காலை வருகிறது. அது யாருக்கு ஒரு எல்இடி டிவி வழங்கப்படும். என் மோடியோ எவ்வளோ பெரிய காலை, இது எப்படி நான் ஏன் அடுக்கட்டு? சரி அடுப்போம். பாண்டிச்சேரி பத்மநாதன் காலை அடக்கியவருக்கு எல்இடி டிவி வழங்கப்படுகிறது. விழா கமிட்டி மேடைக்கு வரவும். நம்ம எல்இடி டிவி. ரொம்ப நன்றிங்க. ஏன் இந்த போட்டி காலத்துக்கு தான் வந்தோம், எங்களால் ஜெயிக்க முடியல. ஒரு ஆறுதல் பரிசு கொடுமா கிடைக்காது? ஓ கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ ஆளுக்கு ஒரு குக்கர் தாங்க. குக்கரா? எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 4 இருக்கு, இப்போ எதுக்கு குக்கர்? வேணா வாங்கிங்க, வேணா போங்க. ஐயோ இவன் கொடுக்கறது அவசியம் இல்லை, வேணாம் சொன்னால் அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போனால் தொடப்பட்டெல்லாம் நினைப்பாங்க. கொடுங்க கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,